வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சினி பூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க போறோம். தளபதி விஜயோடைய நடிப்புல உருவாக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் இதுதான் ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி அந்த படத்துடைய டைட்டிலோட ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி மறுபடியும் செகண்ட் போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுனால ரசிகர்கள்லாம் பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. சரி, ஓகே, ஆல்ரெடி நிறைய டைட்டில்லாம் போயிட்டே இருக்கும்போது கண்டிப்பா இந்த படம் ஒரு அரசியல் படம் அப்படின்றதுனால அவர் அரசியலுக்கு வரப்போற டைம்ல வரக்கூடிய படம் அப்படின்றதுனால கண்டிப்பா இதுக்கு ஏதாவது அரசியல் சார்ந்த ஒரு படம் பேரை தான் வைப்பாங்க அப்படின்னு நினைச்சா கரெக்டா வச்சாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி அந்த டைட்டில் தூக்கி வச்சாங்க. சரி, ஓகே, டைட்டில் தான் அப்படி இருக்கு, போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா அதுவும் யூசுவலா அவர் எடுக்கிற செல்ஃபியை தான் எல்லாரோடையும் சேர்ந்து எடுக்கிற மாதிரி ஒரு செல்ஃபியே ஃபர்ஸ்ட் லுக்கா ரிலீஸ் பண்ணாங்க. அடுத்தது அப்படியே தூக்கி அப்படியே சாட்டையை சுத்துற மாதிரியான ஒரு ஸ்டில்லாம் போட்டதுக்கு அப்புறம் ரசிகர்கள்லாம் பயங்கர பூரிப்பாயிட்டாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இதுல பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், மமிதா பைஜு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான நடிகர்கள் நடிக்கிறாங்க. பிரியாமணி இருக்காங்க. ஸோ இப்படி நிறைய காசன் கொடுக்கறதுனால இந்த படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிக லெவலில் ஏறி இருக்கு. ஹெச் வினோத்தோடைய இயக்கத்தில் இந்த படத்துடைய கதையை ஆல்ரெடி வேற ஒரு நடிகரை வச்செல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாலும் இல்லவே இல்லை, இது தளபதி விஜய்க்காகவே உருவாக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்களா. படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கு. ஷூட்டிங் ஒரு பக்கம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான காரணம் இந்த வருஷத்துல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால சீக்கிரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப வேகமாக வேலைகள் நடந்துட்டு இருக்கான். அங்கே எடுக்கிறாங்க, அப்படியே எடிட் பண்ணுறாங்க, அப்படியே பார்க்குறாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. வதந்தி அப்படின்ற வெப் சீரிஸுக்கு அப்புறமா ரொம்ப பிரபலமான ஒரு நடிகை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சஞ்சனாவை தான் சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறமா லப்பர் பந்து படத்தில் ஹரிஷ் கல்யாணுக்கு ஜோடியாக நடிச்சு இப்போ வரைக்கும் அந்த படம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக இவங்களுடைய கேரக்டர் பேசப்படும் அப்படின்ற மாதிரி சஞ்சனாக்குன்னு ஒரு தனி பேரையே வாங்கி கொடுத்த படம். சரி, இப்போ சஞ்சனா பற்றி எவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா அடுத்ததான் இவங்க டேரக்டராக இறங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறமா அவங்க நடிகை சஞ்சனா மட்டும் இல்லை, டேரக்டர் சஞ்சனான்னு சொல்லலாம். அந்த மாதிரி இவங்களுக்கு உண்டான மொத்த பொட்டன்ஷியலும் இறக்குற மாதிரி ஒரு படம் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்களாம். ஆல்ரெடி மணிரத்னமுடைய இயக்கத்தில் தக் லைஃப் அப்படின்ற படம், இந்த படத்தில் உதவி இயக்குனராக இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சு மட்டுமே ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாங்க. அந்த படத்துக்கு ஹீரோவாக கவினை தான் பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நடிகையாக பார்த்துட்டு இருந்தோம், பட் அவங்களுக்கு ஆசையே டைரக்ஷன் அப்படின்ற ஒரு தான் அவங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ டேரக்டராகவே அவதாரம் எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரிலாம் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்படி தான் த்ரிஷா அரசியலுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி இப்போ கொஞ்ச நாளாகவே பீக்கில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி நிறைய பேர்கிட்ட கேள்வி கேட்டாலும் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னன்னா அவங்க அரசியலுக்கு வரதுக்குலாம் சான்ஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஆல்மோஸ்ட் மறுபடியும் ஒரு தடவை பீக் அடைகிறது அப்படின்றதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 96 படத்துக்கு அப்புறமா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லையும் ரொம்ப பிஸியாக இப்போ வரைக்கும் அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டே இருக்காங்க. அதனால கண்டிப்பாக அடுத்ததாக படங்கள் மட்டுமா தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அரசியலில் இறங்குறதுக்கான சான்சஸே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறமா ரசிகர்கள் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப லீடிங்கான ஆக்டர் எல்லாத்துக்கூடயும் ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல போய் அரசியல் அது இதுன்னு இறங்கி எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அது முழுக்க வதந்தி தான், எதையுமே நம்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி இப்போ நமக்கு கிளியர் அண்ட் கட்டா சொல்லிட்டாங்க. ராஜமௌலியோட இயக்கத்தில் மகேஷ் பாபுடைய நடிப்பில் இப்போ ஒரு படம் உருவாக்கிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த படத்துக்கு பெரிய அளவில் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. ராஜமௌலி அப்படின்னாலே கண்டிப்பாக ஏதாவது டிஃப்ரெண்டான விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படிதான் இந்த படத்துலையும் நிறைய டிஃப்ரெண்டான விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இதில் குறிப்பாக நம்ம சொல்ல வேண்டியது படம் விலங்குகளை மையமாக வச்சு உருவாகிற படம் அப்படின்றதுனால மகேஷ் பாபுக்கு இதில் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக நிறைய ப்ராக்டிஸும் அவர் எடுக்கிறாராம். கென்யா நாட்டில் இந்த படத்துடைய ஷூட்டிங் ஆனது போய்கிட்டு இருக்கு. அதுலேருந்து ஒரு சில கிளிம்ஸ் எல்லாம் ராஜமௌலி ரிலீஸ் பண்ணும்போதே மகேஷ் பாபுடைய ஃபேன்ஸ் எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அண்ட் கென்யா நாட்டில் தான் இந்த படத்துடைய முக்காவாசியான ஷூட்டிங் நடக்க போது கொஞ்சம் மட்டுமே தான் சிஜி பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அங்கே சிங்கத்து கூட ஃபைட் பண்ணுற மாதிரிலாம் காட்சிகள் எடுக்கிறாங்களாம். அதில் மகேஷ் பாபு வேற சிங்கத்தோட ஃபைட் பண்ணுறாரு, உருள்றாரு, பிறல்றாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப ட்ரெயின்டான லயன் தான், எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இது அப்படியே முழுக்க எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ரொம்ப தூரத்துலேருந்து அப்படி இப்படி எடுத்துட்டு மீது எல்லாத்தையும் சிஜி பண்ணால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நான் அப்படி தான் நம்ம வந்து ட்ரிபிள் ஆர் படம்லாம் பார்த்தோம். பார்க்குறதுக்கு அப்படியே யூஸ்வலாக நம்ம பார்க்குற மாதிரியான கிராஃபிக்ஸ் இல்லாமல் ரியலிஸ்டிக்கான கிராஃபிக்ஸாக நிறையவே போராடினாங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா கண்டிப்பாக மகேஷ் பாபுடைய நடிப்பில் இந்த படமும் ஒரு பிளாஸ்டிங்கான ஹிட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய சினிமூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.